மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். குழந்தைகளுக்கான சரும பாதுகாப்பு அல்லது குழந்தைகளுக்கான இந்த அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது பற்றின ஒரு தெளிவூட்டலை கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். குழந்தைகளுக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணப்பட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல பேபி பவுடர், பேபி ஆயில், பேபி லோஷன், ஷாம்பு, சோப் வகைகள், அவங்களுக்குரிய மாய்ஸ்சரைசர் க்ரீம், டயப்பர் ஆஷ் க்ரீம், இப்படி நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் மத்தியில புழக்கத்துல இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது பாதுகாப்பானதா, இது கட்டாயம் தேவைதானா, அல்லது எங்களோட குழந்தைகளுக்கு இது பாவிக்கிற நேரம் என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கிறத பத்தியும், இந்த ப்ராடக்ட்ஸை நாங்கள் அப்படி பாவிக்கிறதுனா எப்படி சூஸ் பண்றது, என்ன விஷயங்கள் ஒரு நல்ல ப்ராடக்டை நாங்கள் சூஸ் பண்றதுக்கு உதவியாக இருக்கும், அதை எப்படி பாவிக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்சைட்டை கொடுக்கறதும், அதே நேரம் மாற்றீடாக நீங்க நல்ல ஹெல்தியான முறையில இயற்கையாகவே எங்களுக்கு கிடைக்கிற நேச்சுரல் ப்ராடக்ட்ஸால நீங்க என்னென்ன பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முழு பார்வையை இந்த வீடியோ மூலம் நாங்க பார்க்கலாம். முதலாவது இந்த பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன், இந்த குழந்தைகளுக்கான சரும பாதுகாப்பு அல்லது இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைதானா, இது நாங்க பாவிக்கணுமா எங்களோட குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி. இதற்கு ஒரு பதில் அப்படின்னு சொன்னா எஸ், நீங்க கட்டாயம் குழந்தைகளுக்கு அவங்களோட சரும பாதுகாப்புக்குரிய பொருட்களை பாவிக்கணும். அது என்ன பொருட்கள் அப்படிங்கறத பத்தி நாங்க பிற பார்க்கலாம். பட் கட்டாயம் இது பாவிக்கணும். ஏன்னு சொன்னா எங்களோட குழந்தைகளோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டானதோ ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்க போகுது. குழந்தைகள் அப்படின்னு நான் சொல்றப்போ சின்ன பேபிஸ் மட்டும் இல்ல, கூட வளர்ந்து வர சிறுவர்கள், பிள்ளைகளை பத்தி தான் சொல்றேன். ஸோ இந்த குழந்தைகள் அவங்களோட ஸ்கின் சின்ன வயசுல இருந்தே நாங்க ஆரோக்கியமான முறையில அதற்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுத்து அதை வெயில்ல இருந்து, வெப்ப கதிர்கள்ல இருந்து, இந்த யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதுல இருந்தெல்லாம் பாதுகாத்து குழந்தைகளோட சருமத்தை நாங்க சரியா பாதுகாத்து கொண்டோம் அப்படின்னா இந்த தேவையில்லாத நோய்கள்ல இருந்து, சரும நோய்கள்ல இருந்து, அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த அலர்ஜிஸ்ல இருந்து குழந்தைகளை ட்ரை ஸ்கின்ல இருந்து கூட நாங்க பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தேவையான விஷயம். அடுத்தது இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரியான இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்பென்சிவானது இருக்குது, உள்ளூர் உற்பத்திகள் இருக்குது, வெளிநாட்டு தயாரிப்புகள் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் நல்லதா அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிந்து கொள்றது, எப்படி நாங்க செலக்ட் பண்றது அப்படின்னு இருக்கும். ஸோ முதலாவது நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அதோட இன்கிரீடியன்ஸ் மற்றும் அதுல அந்த பேக்கேஜ்ல என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுல இந்த டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது குழந்தைகளோட சருமத்திற்கு உகந்ததா அப்படின்னு சொல்லி சரும நோய் நிபுணர்கள் அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணி அவங்க சான்றிதழ் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு மார்க்கெட்ல விடப்பட்ட பொருட்களாக இருக்க போகுது. ஸோ நீங்க எந்த பொருள், எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடா அப்படிங்கிறத நீங்க பார்க்கறது அவசியமாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் தான் அதோட இன்கிரீடியன்ஸ், என்னென்ன உள்ளிட்டு பொருட்கள் அதுல இருக்கு அப்படிங்கறத நீங்க கட்டாயம் பார்க்கணும். இந்த இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறதுல டால்க் அப்படின்னு ஒரு பதார்த்தம் இருக்கும், ஃபார்மால்டிஹைடு இருக்கும், அடுத்தது அதே மாதிரி பாரபின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டால்க், ஃபார்மால்டிஹைட், பாரபின்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இது இல்லாத பொருட்களாக இருக்கிற விடத்துல ஃப்ரீ ஃப்ரம் டால்க், ஃப்ரீ ஃப்ரம் ஃபார்மால்டிஹைட், ஃப்ரீ ஃப்ரம் பாரபின்ஸ் அப்படிங்கிற பொருட்கள் சிறந்ததாக இருக்க போகுது, பாவனைக்கு உகந்ததாக இருக்க போகுது. இந்த 3 ப்ராடக்டாலையும் என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு பொருளை நீங்க தெரிவு செய்யற நேரம் இன்னொரு விஷயம் தான் இந்த நிறங்கள் அதிகம் சேர்க்கப்படாத வெள்ளையா இருக்கு அப்படிங்க சோப் எடுக்கிறீங்க, ஒரு லோஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிறங்கள், நிறமூட்டிகள் சேர்க்கப்படாத வெள்ளை நிறத்துல ஒயிட் இன் கலர் ப்ராடக்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம். ரொம்பவே ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிற, ஃப்ரேக்ரன்ஸ் கூட இருக்கிற பொருட்களையும் நீங்க தவிர்த்து கொள்ளணும். அதே நேரம் நீங்க எப்பவுமே இந்த வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணுமா, வெளிநாடுகள்ல இருக்கிற நல்ல ப்ராடக்ட்ஸை வாங்குவோம், இந்த யூகே யூஎஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்குவோம், அப்படியெல்லாம் ஒரு தாட் இருக்கும். உள்ளூர் உற்பத்திகள்ல கூட நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான இயல்புகளுடையது. ஸோ இந்த வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த நாட்டு சீதோஷண நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு என்ன வடிவமைக்கப்பட்டதா கூட இருக்கும். ஸோ எப்பவுமே நீங்க இந்த வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, இந்த உள்ளூர் உற்பத்திகள்ல இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக் இருக்கிற பொருட்களையும் நீங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். இப்ப உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது இந்த பவுடர்.
இந்த பவுடரை பத்தி நிறைய கதைகள் இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க வந்து பவுடர் பாவிக்க கூடாது, பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா நாங்கெல்லாம் சின்ன வயசுல நல்லா மணக்க மணக்க நமக்கெல்லாம் பவுடர் போட்டிருப்பாங்க. நம்மளோட ட்ரெஸ்ல கூட நல்ல ஸ்மெல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பவுடர் போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ரீசென்ட் டைம்ல வந்து இந்த பவுடர் பாவிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? இதுல நம்பகத்தன்மை என்ன? ஏன் பாவிக்க கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியாக கூட இருக்கும். ஸோ இந்த பவுடர் அப்படிங்கிறது வந்து பாவிக்கலாமா அப்படின்னா நீங்க தவிர்த்து கொள்றது மிக உசிதமான விஷயமாக இருக்கும். ஏன் இந்த பவுடர் பாவிக்க கூடாது அப்படிங்கிறதும் நம்ம இதுக்கு முதல்ல பார்த்தோம் இல்லையா? இந்த 3 இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. இந்த இன்கிரீடியன்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுல ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த டால்க் அப்படிங்கிறது. இந்த டால்க் இருக்கிற பவுடர்ஸை நீங்க கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். இந்த டால்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆஸ்பெஸ்டஸ். இந்த ஆஸ்பெஸ்டஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டால்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்க போகுது அந்த ஆஸ்பெஸ்டஸ். ஸோ இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா வந்து இந்த டால்க் ஒரு கார்சினோஜெனிக், ஒரு கேன்சரை கோஸ் பண்ணக்கூடிய ஒரு பதார்த்தமாக இருக்க போகுது. ஸோ இந்த டால்க் இருக்கிறது வந்து நாங்க கட்டாயம் குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணணும். இப்போ ஒரு கேள்வி வரும், எல்லா டால்க்லயுமே வந்து ஆஸ்பெஸ்டஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. இந்த ஆஸ்பெஸ்டஸ் ஃப்ரீ டால்க் அப்படின்னு கூட இருக்குது, சில பவுடர்ஸ்ல இருக்கும். இந்த ஆஸ்பெஸ்டஸ் ஃப்ரீயாக இருந்தால் கூட இந்த டால்க்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன துணிக்கைகள் இருக்கு இல்லையா? இந்த சின்ன சின்ன துணிக்கைகள் வந்து குழந்தைகளுக்கு சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணியாக இருக்கும். நாங்க குழந்தைகளுக்கு பவுடர் போடுற நேரம் இந்த சின்ன சின்ன துணிக்கைகள் டால்க் இருக்கிற பவுடர்ஸை வந்து குழந்தைகள் சுவாசிக்கிற நேரம் அது அவங்களோட நுரையீரல்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தும். இதன் மூலமாக குழந்தைகளுக்கு சுவாசம் சார் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த காரணத்தால தான் வந்து மொத்தமாகவே இந்த டால்கை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, குழந்தைகளுக்கு பவுடரை போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டால்க் ஃப்ரீ பவுடர்ஸ் வந்து கோன் பவுடர்ஸ் அப்படியெல்லாம் ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க அப்படியானது விலை உயர்ந்ததாக இருக்கும், அல்லது வந்து கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்காம இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு இந்த ஆர்கானிக் அல்லது இந்த டால்க் ஃப்ரீ பவுடர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க யூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஃபார்மால்டிஹைடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிறது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். அந்த பொருட்கள் வந்து பழுதடையாம நம்மளோட இந்த க்ரீம், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து பழுதடையாம பாதுகாக்கிறதுக்காக போடப்படுற ஒரு கெமிக்கலாக இருக்கும். இந்த ஃபார்மால்டிஹைட்ல என்னன்னு சொன்னா இதுவும் ஒரு கேன்சர் கோசிங், கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்றோம். இது குழந்தைகளோட சருமத்துல வந்து ஒரு அலர்ச்சியை, இரிட்டேஷனை ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு சருமம் சார் நோய்களை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த ஃபார்மால்டிஹைட்ல இருக்கு. ஸோ இது இருக்கிற பொருட்கள் ப்ராடக்ட்ஸையும் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணி கொள்ளணும். அடுத்து இந்த பாரபேன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து பாக்டீரியாக்களோட தாக்கம் நிகழாம அது ஒரு லேயர், ஒரு ப்ரொடெக்டிவாக வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸ்ல பாவிப்பாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா இந்த பாரபீன்ஸ் ஸ்கின்ல ஊடுருவின நேரம் ஹோமோன்களை பாதிக்கும், ஹோமோன்கள தாக்கத்தை ஏற்படுத்தும். இது மூலம் குழந்தைகளோட வளர்ச்சி விருத்தியில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த காரணங்களால இப்படியான விஷயங்கள், இப்படியான பதார்த்தங்கள் இருக்கிறத வந்து நாங்க முற்று முழுதாக அவாய்ட் பண்ணி கொள்ளணும். இப்ப நாங்க பவுடரை பத்தி பார்த்தோம் இல்லையா? அடுத்து இந்த பேபி ஆயில். ஆயில் தேவையா? இந்த பேபி ஆயில் யூஸ் பண்ணுமா குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். நீங்க கடைகள்ல வாங்குற பேபி ஆயில் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அதை விட சிறந்தது எங்கட வீட்டுல எங்கட புழக்கத்துல இருக்கிற விஷயமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்மளோட இந்த தேங்காய் எண்ணெய். நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு பெஸ்ட் பேபி ஆயிலாக இருக்கும். ஸோ நீங்க கடைகள்ல வாங்குறதை விட நீங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து இந்த பேபி ஆயிலாக குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்குமே நீங்க பாவிக்கலாம். பொதுவா நீங்க வந்து பேபி ஆயில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா எது சிறந்ததுன்னா நிறைய ஆலிவ் ஆயிலை தான் சொல்லியிருக்கும். இந்த ஆலிவ் ஆயில் வந்து சிறந்ததா அப்படின்னு கேட்டா எஸ், கட்டாயம் இது சிறந்தது. ஆனா எங்கட இப்ப இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல எங்களோட சீதோஷண நிலையில வளர்ற ஒரு குழந்தைக்கு ஆலிவ் ஆயிலை விட சிறந்தது, பொருத்தமானது வந்து தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயில வந்து விட்டமின் இ நிறையவே இருக்கும். ஸோ நீங்க இந்த தேங்காய் எண்ணெயை வந்து குழந்தைகளோட உடல் முழுவதும் தலை முதல் கால் வரை வந்து நீங்க நல்லாவே பூசி, சின்ன குழந்தைகளா இருந்தா ஒரு மசாஜ், ஒரு ஜென்டில் மசாஜ் ஒன்று செய்து இந்த குழந்தைகளுக்கு பூசி ஒரு கொஞ்ச நேரம் இருக்க வச்சு கிழமையில ஒரு 2-3 டேஸ் நீங்க செய்யலாம் மேக்சிமம். இப்படி நீங்க இந்த குழந்தைகளை எண்ணெய் தேய்ச்சி அதுக்கு பிறகு குளிப்பாட்டுறதுல வந்து குழந்தைகளுக்கு நம்மளோட அந்த ஸ்கின் போஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன போஸ் அதுக்குள்ள வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஊடுருவும். இது விட்டமின் இ இருக்கும், சருமத்துக்கு வந்து ஒரு பாலிஷை கொடுக்கும். அடுத்து வந்து நரிஷ்மெண்ட், ஊட்டச்சத்தை வந்து இது கொடுக்கும்.
அது இல்லாம வந்து சரும நோய்கள் அதுல இருந்து பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள் இந்த தேங்காய் எண்ணெயில இருக்கு. ஸோ நீங்க இந்த தேங்காய் எண்ணெயை பாவிக்கலாம். இதுல இன்னொரு கருத்து இருக்கு. தேங்காய் எண்ணெய் பூசினா வந்து குழந்தைகள் கருத்துருவாங்க, கருப்பாயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த தேங்காய் எண்ணெயிலிருந்து குழந்தைகள் கருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் இல்லை, இல்லை உண்மைத்தன்மை இல்லை. நிறம் அப்படிங்கிறது குழந்தையோட பரம்பரை அழகுகள், அவங்களோட குடும்பத்தோட இயல்புகள், இப்படி நிறைய விஷயங்கள் செல்வாக்கு செலுத்துற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அடுத்ததுதான் இந்த ஃபேனஸ் கிரீம்ஸ். இந்த ஃபேனஸ் கிரீம் எல்லாம் நீங்க குழந்தைகளுக்கு பாவிக்கணுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இல்லை, நீங்க பாவிக்கவே தேவையில்லை. இதுல இருக்கிற அந்த ஃபேர் ஆக்குறதுக்குரிய ரசாயன பொருட்கள் உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு கேன்சர் கோசிங், அதாவது கார்சினோஜெனிக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு அவங்களுக்கு புற்றுநோயை உண்டாக்கக்கூடியதாக இருக்குமே தவிர இதன் மூலமா உங்களை குழந்தைகளோட நிறம் வந்து வெள்ளை நிறமாகறாங்க, ஃபேர் ஆகுறாங்களா அப்படின்னு சொன்னா இல்லை. ஸோ நீங்க இந்த மாதிரியான ஃபேனஸ் ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக உங்களோட குழந்தைகள்ல இருந்து தூரமா வைக்கணும். இந்த ஃபேனஸ் அப்படின்னு அடுத்து நாங்க பேசுறது வந்து சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது. சன்ஸ்கிரீன் தேவையான கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது குழந்தைகளோட நிறத்துக்காக மட்டும் இல்லை, குழந்தைகள் அதீத சூரிய கதிர்களுக்கு வெப்பத்துக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிற நேரம், அல்லது இந்த பிற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸுக்கு வந்து பிள்ளைகள் எக்ஸ்போஸ் ஆகிற நேரம், இது குழந்தைகளோட சருமத்தை வந்து பொலிவிழக்க செய்வது மட்டும் இல்லாம அது வந்து ஆரோக்கியமற்றதாக ஆக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள்ல உங்களோட குழந்தைகளுக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வாரத்துக்கும் சரும நோய்கள் வாரத்துக்கும் காரணமாக ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு அவங்க சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, வெளிநாடுகள்ல இருக்காங்க, சமர்ல எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அல்லது நம்மளோட நாடுகள்ல இலங்கை, இந்தியா மாதிரியான நாடுகள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்பிஎஃப் சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஸ்பிஎஃப் வந்து 30 இருக்கிற, மினிமம் 30 இருக்கிற க்ரீமை வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் கட்டாயம் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களோட குழந்தைகளை சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது வந்து பரவலாக எல்லாரும் யூஸ் பண்ண இந்த பேபி க்ரீம் அல்லது மாய்ஸ்சரைசர். வந்து மாய்ஸ்சரைசர் பாவிக்கணுமான்னு சொன்னால் எஸ், கட்டாயம் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் பாவிக்கணும். இந்த மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளோட சருமம் வந்து மிக ட்ரை ஆகிறதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. நிறைய பேர் சொல்லுவாங்க சம்மர்ல தான் மாய்ஸ்சரைசர் பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி. சம்மரை விட, அதாவது வெப்ப காலங்களை விட நீங்க வின்டர்ல அல்லது குளிர்காலங்கள்ல வந்து இந்த கட்டாயம் இந்த மாய்ஸ்சரைசர் பாவிக்கணும். குழந்தைகளுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பாவிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மினிமம் 2 தடவையாவது பாவிக்கணும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எப்ப பாவிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளைகளை நீங்க குளிச்சதுக்கு பிறகு அந்த ஈரத்தோட, நீங்க துடைச்சத்தோடய உடல்ல வந்து ஸ்கின் வந்து ஈரலிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த நேரம் இந்த மாய்ஸ்சரைசர் பாவிக்கிறது வந்து வெரி எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பிள்ளைகளோட அந்த ஈரலிப்பை, அந்த மாய்ஸ்சர், சருமத்தோட அந்த ஈரலிப்பு தன்மையை வந்து பாதுகாக்கிறதுக்கும் பேணுறதுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் உதவியாக இருக்கும். ஸோ நல்ல பிராண்ட், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க தெரிவு செய்யலாம். அது இல்லாம நீங்க வீட்டிலேயே ஒரு சிறந்த மாய்ஸ்சரைசரை நீங்களே செய்யலாம். ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயும் முழு ஆடை பால், பசும் பால் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் மில்க், அந்த ஃப்ரெஷ் மில்கையும் வந்து ஒரே அளவு ஈக்குவல் குவான்டிட்டி நீங்க எடுக்கலாம். சரி, நீங்க தேங்காய் எண்ணெய் 1 கப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதுவும் 1 கப் எடுக்கலாம். ஸோ எடுத்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து லோ ஃப்ளேம்ல நீங்க வந்து பாயில் பண்ண விடலாம், கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேம்ல நீங்க கொதிக்க விட்டு நீங்க எடுத்த அமௌண்ட்ல இருந்து ஹாஃப் வற்றும் வரைக்கும் நீங்க சொல்லுங்க. நீங்க ரெண்டுலேயும் ஒவ்வொன்றுலையும் வந்து ஒவ்வொரு கப் எடுத்தீங்கன்னா 2 கப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டும் சேர்ந்து 1 கப்பாக வற்ற வரைக்கும் நீங்க லோ ஃப்ளேம்ல விட்டு, அந்த வற்றி 1 கப்பா வருது இல்லையா, அதை நீங்க வந்து ஒன்று நீங்க பிளெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ஒரு பீட்டரால வந்து விஸ்க் பண்ணலாம். பீட்டரால பீட் பண்ணி நீங்க ஒரு க்ரீம் ஃபார்ம்ல எடுக்கலாம். இந்த க்ரீம் ஃபார்ம்ல எடுக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் மிக சுத்தமானதாகவும் மிக ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நீங்க இதோ ஒரு கூல் அண்ட் ட்ரை பிளேஸ்ல வந்து நீங்க சேவ் பண்ணி ஒரு பாட்டிலில், ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டு உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க வீட்டிலேயே தயாரித்த ஒரு மாய்ஸ்சரைசராக பாவிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இந்த விட்டமின் இ இருக்கிற அல்லது ரொம்பவே ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற இந்த கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் நாங்கள் பாவிக்கிறோம் இல்லையா, ஸோ இது வந்து எங்களோட குழந்தைகளோட ஸ்கின்னுக்கு ஒரு ஊட்டச்சத்தை வந்து வழங்குறதோட ரொம்பவே சாஃப்ட் ஆக்கும். இந்த நாங்கள் இந்த பசும்பால் இருக்கிறதால வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாகவே வச்சுக்கொள்ளும். ஸோ இந்த ட்ரை ஸ்கின் பிரச்சனைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த போஸ் இருக்கு இல்லையா, அந்த போஸை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளும். ஸோ இந்த போஸை வந்து ஸ்கின்னோட துளைகளை வந்து ஃபில் பண்ணுறதால ஸ்கின் வந்து ஆரோக்கியமானதாகவே குழந்தைகளுக்கு இருக்கும். மற்றும் இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து
ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், பாக்டீரியாக்களுக்கு எதிராக தொழிற்படக்கூடிய ஆற்றல், ஃபங்கஸ்களுக்கு எதிராக தொழிற்படக்கூடிய ஆற்றல் இருக்கிறதாலையும் இது எங்களோட குழந்தைகளுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். சில குழந்தைகளை பார்த்திருப்பீங்க ரொம்பவே ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அல்ல இந்த ட்ரை ஸ்கின்னை பிள்ளைகள் சொரிஞ்சு சொரிஞ்சு அதுல வந்து ஒரு எக்ஸிமா மாதிரி, அதாவது ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அலர்ஜி தன்மை, எப்பவுமே சொரிஞ்சு கொண்டே இருப்பாங்க. அல்லது வந்து அந்த ட்ரை ஸ்கின்ல இருந்து தோல் உறிஞ்சு வரும். ஸோ இப்படியான வெரி ட்ரை ஸ்கின் உங்களோட குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்குரிய ஒரு ரெமெடி தான் வந்து பசுனையும் கற்றாழையும். நீங்க இந்த பசுனையும் கற்றாழையும் சம அளவில் எடுத்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு பூசி வரலாம். நீங்க தொடர்ந்து பூசி வர நேரம் இந்த ட்ரை ஸ்கின் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு அதீத சொரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம போகும். ஸோ நீங்க இது சுத்தமாகவே உங்களோட வீட்டுல இயற்கையான பொருட்கள், இலகுவா கிடைக்கிற பொருட்களை கொண்டு உங்களோட குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். குழந்தைகளோட வந்து நிறம் வந்து இந்த சன் பேர்ன்டால வந்து மாறி இருக்கும். வெளியில போற பிள்ளைகள் அல்லது ஸ்போர்ட்ஸ் டைம்ல, ஸ்போர்ட்ஸ் மீட் டைம்ல எல்லாம் வந்து குழந்தைகளோட ஸ்கின் வந்து கூட வெப்பத்துக்கு அல்லது சூரிய கதிர்களுக்கு உள்ளாகிறதால கலர் மாறி இருக்கும். அவங்களோட இந்த கைகள்ல கலர் மாறி இருக்கும், நெற்றியில கலர் மாறி இருக்கும். இதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னா இந்த கற்றாழை சாறு, கற்றாழை அப்படிங்கிறது வந்து ஜெல் இருக்கு இல்லையா, அது வந்து மிக ஒரு எஃபெக்டிவான ரெமெடியா இருக்கும். ஸோ இந்த கற்றாழை ஜெல்லையும் பன்னீரும் அதே நேரம் சிவப்பு சந்தனம் இருக்கு இல்லையா, பவுடர், செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பவுடரையும் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி அதையும் பிள்ளைகளுக்கு அப்ளை பண்ணலாம். இது நான் சின்ன குழந்தைகளை சொல்லல, கொஞ்சம் வளர்ந்த ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் சன் பேர்ன்ட் அப்படின்னு சொன்னா ஏன் நமக்கு கூட அடால்ட்ஸு கூட வளர்ந்தோருக்கு கூட வந்து இது உதவியா இருக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்க இந்த சன் பேர்ன்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற பொருட்களை கொண்டு என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை நாங்க உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது. அது இல்லாம இப்ப நாங்க சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியான நிறைய நல்ல பிராண்ட் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய நல்ல பிராண்ட் எல்லாம். ஸோ எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, நம்மளோட உள்ளூர் உற்பத்தியாக இருந்தால் கூட சரியான அப்ரூவ் பண்ணப்பட்ட அல்லது ஒழுங்காக டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்களை நாங்க எங்களோட குழந்தைகளுக்கு பாவிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளோட சரும பராமரிப்பு அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவுகள் நாங்க சாப்பிட கொடுக்கணும். விட்டமின் சி நிறைந்த உணவுகள் அல்லது பழங்களை சாப்பிட கொடுக்கறது, பிள்ளைகளோட சாப்பாட்டுல வந்து மாதுளம் பழங்களை வந்து சேர்த்துக்கொள்றது, ஆமண்ட் மற்ற நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கொள்றது, எல்லா வகையான கீரை வகைகள் அல்லது மரக்கறிகளையும் சாப்பிட கொடுக்கறது, ஆரோக்கியமான முறையில தண்ணி குடிக்க கொடுக்கறது, நிறைய நீர் குடிக்க கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து உதவியாக இருக்கும் இந்த சரும பராமரிப்புக்கு. உடைகள் அப்படின்னு வரப்போ வந்து எங்களோட சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரியான உடைகள் வந்து குழந்தைகளுக்கு உடுக்க கொடுக்கணும். அதாவது 100% காட்டன் இருக்கிற உடுப்புகளை வந்து நாங்க உடுக்க கொடுக்கறதும், அதே நேரம் இந்த மிச்சம் டைட் இல்லாத, நம்ம வந்து பார்த்திருப்போம் வந்து நம்மட வெப்ப காலங்கள்ல கூட சில குழந்தைகள் இந்த டைட்ஸ், லெகின்ஸ், டெனிம் எல்லாம் உடுக்கிறத வந்து நாங்க பார்த்திருப்போம். அப்படி இல்லாம தளர்வான ஆடைகளை உடுக்கிறது கூட குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட ஸ்கின்னை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த சாக்ஸ், ஷூஸ் எல்லாம் வந்து டைட்டாகவும் இல்லாம லூஸாகவும் இல்லாம சரியான சைஸ்ல சுத்தமானதாக அடிக்கடி கழுவி பாவிக்கக்கூடியதாக காட்டனான சாக்ஸ் வந்து பாவிக்கிறது முக்கியமாக இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகளோட சருமம் வந்து ஆரோக்கியமானதாகவும் அழகானதாகவும் பொலிவானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.